தமிழகத்தில் மெஜாரிட்டியை நிரூபிக்க விஜயின் தமிழக வெற்றி கழகம் திணறி வருகிறது. இந்நிலையில் தான் தேர்தலுக்கு பிந்தைய பல்வேறு வாய்ப்புகள் பற்றி திமுக ஆராய்ந்து வந்துட்டு அந்த வகையில் அதிமுக தலைமையில் ஆட்சியை அமைப்பது பற்றி முதல்வர் ஸ்டாலின் இன்று 2 கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகாவுடன் விவாதித்துள்ளதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. விஜயின் தமிழக வெற்றி கழகம் சட்டசபை தேர்தலில் 108 தொகுதிகளில் தனிபெரும் கட்சியாக வந்திருந்தாலும் கூட மெஜாரிட்டி பெறவில்லை. மெஜாரிட்டிக்கு 118 எம்எல்ஏக்கள் வேண்டும். ஆனால் தாவேகா மெஜாரிட்டி இல்லாததால் ஆட்சி அமைக்க திணறி வருகிறது. இதனால் விஜய் முதல்வராவதில் இழுபறி நீடித்து வருகிறது. இந்நிலையில்தான் நேற்று மாலையில் விஜய் மெஜாரிட்டியை நிரூபிக்காவிட்டால் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கிடையேதான் திமுக தலைவர் ஸ்டாலின் தாவேகாவின் ஆட்சி அமைக்கட்டும், 6 மாதங்கள் வரை எந்த இடையூறும் வழங்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தார். இதனால் தாவேகாவினர் நிம்மதி அடைந்தனர். ஆனால் தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருந்தது. அதாவது தமிழகத்தில் திமுக அதிமுக கூட்டணிக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகி வருவது வெறும் யூகமில்லை. அதனை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான அரசியல் ஆலோசனைகளும் திரைமறைவு பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து நடைபெற்று வரும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதாவது இன்று சென்னையில் முதல்வர் ஸ்டாலினை திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து பேசினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், பிசிக தலைவர் தொல் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்டவர்கள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கின்றனர். இந்த கட்சிகள் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு தலா 2 எம்எல்ஏக்கள் என்று மொத்தம் 6 எம்எல்ஏக்களை வைத்துள்ளனர். இந்த நிலையில்தான் பல்வேறு முக்கிய விஷயங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் தேர்தலுக்கு பிந்தைய நிலவரங்கள் நிலையற்றதாகவே உள்ளது. இது பற்றியும் இது தொடரும் பட்சத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் ஸ்டாலின் விவாதித்துள்ளார். திமுகவை பொறுத்தவரை விஜய் மெஜாரிட்டியுடன் ஆட்சியை பிடித்துவிட்டால் இடையூறு செய்யக்கூடாது என்ற முடிவில் ஸ்டாலின் இருக்கிறார். அதேவேளையில் மெஜாரிட்டி நிரூபிப்பதில் சிக்கல் வந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடங்க வேண்டும் என்பதில் ஸ்டாலின் உறுதியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அதிமுக தலைமையிலான கூட்டணி அரசு அமைப்பது பற்றியும் ஸ்டாலின் விவாதித்துள்ளாராம். இந்த விவாதம் நடந்தாலும் கூட அதில் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்ற தகவல் கிடைத்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக திமுகவினர் பொதுவெளியில் அப்படியான எந்த திட்டமும் இல்லை என்று மறுத்து வந்தாலும் கூட திரைமறைவில் தமிழக அரசியல் சூழல் கருதி இரு கட்சிகளும் கூட்டணியாக இணைந்து ஆட்சியை பிடிப்பதற்கான முயற்சியை முழுமையாக கைவிடவில்லை. அதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி விவாதித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இது தற்போது விஜய் தலைமையிலான தாவேகாவினரை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. ஏனென்றால் தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு மொத்தம் 113 எம்எல்ஏக்கள் இருக்கின்றனர். மெஜாரிட்டிக்கு இன்னும் 5 எம்எல்ஏக்கள் தேவையாக உள்ளது. இதனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் பிசிக என 3 கட்சிகளிடம் இருக்கும் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற விஜய் முயன்றும் இருக்கிறார். தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமா என்பது பற்றி நாளை முடிவு எடுக்க உள்ள நிலையில் ஸ்டாலினின் இந்த விவாதம் பற்றிய தகவல்கள் வெளியாகியும் இருக்கின்றது. இப்போது தங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். திமுக அதிமுக சேர்ந்தால் மெஜாரிட்டி கிடைக்குமா என்ற கேள்வி தங்களுக்கு எழலாம். இரு கட்சிகளும் இணைந்தால் எளிதில் மெஜாரிட்டியை எட்டும். ஏனென்றால் திமுகவுக்கு 59 எம்எல்ஏக்கள் இருக்கின்றனர். அதிமுகவிற்கு 47 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இவர்களை சேர்த்தால் மொத்தம் 106 எம்எல்ஏக்கள் ஆகும். மேலும் அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு 4 எம்எல்ஏக்களும் அமமுக பாஜகவிற்கு தலா 1 எம்எல்ஏக்கள் என்று மொத்தம் 7 பேர் உள்ளனர். இவர்களை சேர்த்தால் மொத்த எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 112 ஆக உயரும். இது தவிர திமுக கூட்டணியில் 2 கம்யூனிஸ்ட், விசிகாவிடம் தலா 2 எம்எல்ஏக்கள் என்று தலா 6 எம்எல்ஏக்களும், தேமுதிகவிடம் 1 எம்எல்ஏவும், IUML கட்சியிடம் 2 எம்எல்ஏக்களும் இருக்கின்றனர். இவர்களை சேர்த்தால் 121 எம்எல்ஏக்கள் வருவார்கள். இது மெஜாரிட்டிக்கு தேவையான 118 எம்எல்ஏக்களையும் விட
அதிகம். இதனால் தான் மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியாததால் ஆட்சி அமைப்பதில் தடுமாறினார். அதிமுக திமுக கைகோர்த்தால் எளிதில் மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியும் என்பது குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க மற்றொரு புறமோ அனல் பறக்கும் விவாதங்களும் திருப்பங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசியலில் தளபதியாக விளம் வந்து தேர்தல் களத்தில் 108 தொகுதிகளை கைப்பற்றி தனி பெரும் சக்தியாக உருவெடுத்திருக்கக்கூடிய விஜய் இன்று நிம்மதியாக ஒருவேளை உணவை கூட உட்கொள்ள முடியாத அளவுக்கு அரசியல் நெருக்கடியில் சிக்கியுள்ளார். வெற்றி களிப்பில் இருந்த தாவேகா முகமை ஆளுநரை 118 என்ற மேஜிக் எண் இன்று வீதியில் ஆழ்த்தியுள்ளது. இன்று மே 7, 2026 தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பதட்டமான அத்தியாயம் எழுதப்பட்டு வருகிறது. இன்று மதியம் கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு காரில் மிகுந்த நம்பிக்கையுடன் சென்றார் விஜய். ஆனால் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் பாத்தீங்கன்னா காட்டிய செக் விஜயை நிலைகுலைய செய்துள்ளது. சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்பது ஒருபுறம் இருக்கட்டும், அதற்கு முன்னால் என்னிடம் 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை காட்டுங்கள், பிறகு முதல்வர் பதவி குறித்து பேசலாம் என்று ஆளுநர் போட்ட பிடிவாதம் தாவேகாவின் முதல்வர் கனவுக்கு இரும்பு திரை போட்டது போல் அமைந்தது. தாவேகாவின் 108 இடங்களோடு காங்கிரசின் 5 இடங்களை சேர்த்து 113 பேர் மட்டுமே கையில் இருக்கும் நிலையில் மீதமுள்ள அந்த 5 பேருக்காக விஜய் என்று பட்டபாடு கொஞ்ச நஞ்சமல்ல. ஆளுநர் மாளிகைகளில் இருந்து வெளியே வந்த விஜயின் முகத்தில் இருந்த அந்த இறுக்கம் பனையூர் அலுவலகத்தில் இருந்த தொண்டர்களை பதட்டமடைய செய்தது. ஒருபுறம் ஆளுநரின் கெடுபிடி என்றால் மறுபுறமோ தாவேகா, அதாவது பூனைக்கும் எலி சிறக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்க்கும் பொழுது விஜயை மேலும் அழுத்தத்தில் தள்ளி இருக்கின்றன. திருமாவளவன் வாய்மொழியாக ஆதரவு கொடுத்தாலும் ஆளுநர் முதலில் அழைக்கட்டும், பிறகு கடிதம் தருகிறேன் என பிடிகொடுக்காமல் பேசுவது தாவேகா முகமாய் தவிக்க விட்டுள்ளது. இடதுசாரி கட்சிகளோ கொள்கை ரீதியான முடிவு எடுக்க நேரம் தேவை என இழுத்தடித்தபடியே விஜயின் இரத்த அழுத்தத்தை எகிற செய்திருக்கிறது. இவை அனைத்திற்கும் மேலாக இன்று மாலை அதிமுக தரப்பில் இருந்து வந்த அந்த ஒற்றை அறிவிப்பு விஜயின் அத்தனை கணக்குகளையும் தவிடுபொடியாக்கியது. தாவேகாவிற்கு ஆதரவு என்ற பேச்சுக்கே இடமில்லை என அதிமுக கராராக கதவை மூடியது. விஜய்க்கு விழுந்த பேரடியாகவே இது கருதப்படுகிறது. இதனால் வேறு வழியின்றி இன்று இரவு பனையூர் அலுவலகத்தில் மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட நிபுணர்களுடன் விஜய் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். ஆளுநரின் பிடிவாதத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தின் கதவை தட்டுவதா அல்லது மீதமுள்ள 5 இடங்களுக்கு சுயேட்சைகள் மற்றும் சிறிய கட்சிகளின் காலில் விழுவதா என்ற தர்மசங்கடமான நிலைமையில் விஜய் இன்று தள்ளப்பட்டுள்ளார். இதைவிட கொடுமை என்னன்னா, நேற்றிரவு போலவே இன்று இரவும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கப் போகிறதாம் என்று ஒரு தகவல் பரவி வருகிறது. தாவேகாவின் அருண்ராஜே இதை சொல்லியும் இருக்கிறார். இதை நினைத்து இன்று இரவும் விஜய் சாப்பிட்டாரோ இல்லையோ தெரியவில்லை என கவலையில் இருக்கின்றனர் அவருடைய ரசிகர்கள். தேர்தல் முடிவுகள் வந்தபோது நிலவிய அந்த உற்சாகம் மறைந்து இன்று பனையூர் அலுவலகமே ஒரு போர்க்களம் போல காட்சியளிக்கிறது. வெற்றி கிடைத்தும் அரியணையில் ஏற முடியாமல் ஆளுநரின் மேஜிக் நம்பர் கெடுபிடியார் ஒரு நடிகராக பார்த்த பல சவால்களை விட ஒரு அரசியல்வாதியாக இன்று விஜய் மிகப்பெரிய அக்னி பரீட்சையை எதிர்கொண்டு வருகிறார். இன்றைய இரவு விஜய்க்கு மட்டுமல்ல, தமிழக அரசியலுக்கே ஒரு நீண்ட இரவாக அமையப் போகிறது என்பதில் சந்தேகமில்லை.